சுமதி, சிங்கப்பூர்ல எங்களுக்கு 7 பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம 3 காரு, இன்னும் ஏகப்பட்ட செல்வாக்கு. நான் உன்னை ராணி போல வச்சு காப்பாத்துவேன் சுமதி. நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத ராஜ போக வாழ்க்கை நமக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கு. சுமதி, சிங்கப்பூர்ல சுமதி நான் சுமதி ஒரு நிமிஷம். என்னையா இப்பதான் பேசி கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்றிய? அறிவு இருக்கா? டேய், பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்குடா. நாம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு டேஞ்சர். வா வா, ஓடில வா. கூறு கட்டத்தனமா பேசாத. ஃபர்ஸ்ட் நைட் இருக்கு, பொண்ணு வேற லட்டு மாதிரி இருக்கா, எங்க கூப்பிடுற? டேய், அறிவு இல்லாம பேசாதடா. இவளோட அம்மாவும் அந்த அபியும் சேர்ந்து பெரிய கலாட்டாவே பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையாகி போலீஸ் இங்க நம்மள தேடி வந்துட்டாங்கன்னா நம்ம கூண்டோட கைலாசம் போகணும். இத பாரு, காரியம் கைமீறி போறதுக்குள்ள நம்ம இங்க எஸ்கேப் ஆகணும். மரியாதையா கிளம்பு. சாரி, என்னால முடியாது. டேய், எக்கச்சக்கமான பணம் சேர்த்துட்ட, உன் திட்டமும் நிறைவேறி போச்சு. இனி என்னடா? என்னது? இன்னும் என்னவா? ஃபர்ஸ்ட் நைட் இருக்குல்ல. டேய், நீ ஒரு உலகமாக பொறுக்கி உனக்குறடா ஃபர்ஸ்ட் நைட்டு. எனக்கு இது ஃபர்ஸ்ட் நைட் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணுக்கு இதான ஃபர்ஸ்ட் நைட்டு. நான் போலனா ஏமாந்து போயிடுவல்ல. டேய், சொல்றத கேள்டா, நிலைமை புரியாம பேசாத. ஏற்கனவே பொம்பளை சபலத்தினால தான் அந்த மீனா கிட்ட பிடி கொடுத்து மாட்டிட்டு இருக்கிறேன். திருப்பி திருப்பி மாட்ட போற, மரியாதையா கிளம்பு. இத பார், நீ வயசானாலு காசு கிடைச்சா போதும்னு பறக்குற. நான் வயசு பையன். இவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த பொண்ணை தொட்டு பார்க்காம என்னால வர முடியாது. எரிச்சல கலப்பாம முதல்ல இடத்த காலி பண்ணு. கிளம்பியா? வேணாடா, கிளம்பியா? டேய் டேய், என்னடா டேடியோட தொந்தரவு, நல்ல நேரம், அது இதுன்னு 1008 ஃபார்மாலிட்டிஸ். நீ ரிலாக்ஸ் ஆகிற சுமதி, ரிலாக்ஸ் ஆகிற. ஏன் டென்ஷனா இருக்க? நான் உன்னை அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ ஒரு பூ மாதிரி, உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்குவேன். எதுக்கு இவ்வளவு நகைகளை போட்டுக்கிட்டு? ஒரே தலைவலியா இருக்கும், கசகசன்னு ஒரு மாதிரியா இருக்கும். கைட்டி வச்சிடலாமே. இது நெக்லஸ் தானே? இது நீயே கைட்டுறியா? பார்த்து பார்த்து கீழே விழுந்திருப்பது. ஓ, ஆரமும் சேர்த்து கைட்டுறியா? கொண்ட கொண்ட நான் வச்சுக்கிறேன். இது என்ன தலைமையில குருவி மாதிரி? குடு குடு. அப்புறம் இது காதுல ஏதோ தனியா தொங்கிக்கிட்டு இருக்கு, தேவையில்லாம. பார்த்து மெதுவா, வலிக்க போகுது. நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன். டிஸ்டர்பா இருக்கும் தேவையில்லாம இந்த நேரத்துல. குடு குடு குடு. இது என்ன பெல்ட் மாதிரி? தேவையில்லாம அசிங்கமா இருக்கு. கைட்டு குடு. ரொம்ப வெயிட்டா இருக்கு. இது கோல்டு தானே? இதையும் கைட்டி வச்சிரு, ஏன்னா கையில பட்டு அப்படி இப்படி கீறிட போகுது. கைட்டு கைட்டு. அது கூட கட்டலாம். அந்த கையில இருக்கிறது கைட்டு, பொறுமையா கைட்டு. கையில எதுவும் கீறிடாம பார்த்து. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அது விரல் என்ன ரிங்க, அதையும் கைட்டிடு. அந்த ரிங்கம், அந்த ரிங்கம். இது என்ன சாமி ரிங்க? கோல்டா? அது உன் கையில இருக்கட்டும். சாமி மோதிரம் அது உங்ககிட்ட தான் இருக்கணும், கைட்டக்கூடாது. இது தாலி, அது உங்ககிட்ட தான் இருக்கணும். மஞ்ச கயிறு நம்ம கலாச்சாரம் பண்பாடு இல்லையா, அது உங்ககிட்ட தான் இருக்கணும்.
வா உட்காரு சுமதி. கொஞ்சம் சீக்கிரமா போங்க சார். என்னங்க? என்னம்மா? என்ன? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா நீ போய் ரெஸ்ட் எடு. போ போ போ. பெட்டில என்ன இருக்கு? ஒண்ணு இல்லம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் சும்மா எடுத்து வச்சிட்டு இருக்கேன். பெட்டில என்னங்க இருக்கு? ஒண்ணு இல்லம்மா. பெட்டில என்ன இருக்குன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? ஏய், பெட்டியில என்ன இருக்குன்னு தெரியணுமா? பாரு, எல்லாம் உன் நகை தான். பாரு. நகைலாம் எதுக்கு இதுல எடுத்து வச்சிருக்கீங்க? எடுத்துட்டு ஊரை விட்டு கிளம்ப போறோம்ல, அதுக்கு தான். அட பாவி ஃப்ராட். எங்க அப்பாட்ட சொல்றேன். இன்னும் எவ்வளவு தூரம் சார் இருக்கு? இதோ பக்கம் தான், நெருங்கிட்டோம். யூ சீட். அட பாவி, ஏன் இப்படி ஏமாத்துற? ஏய் ஏய், எழுதி கைய. என்னது ஏமாத்திட்டேனா? இதாண்டி என் தொழில. உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். குடும்பத்தோட ஆடி பண்ணிட்டேன் உன்ன. இருடி, எங்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? வரேன். இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். பாருடி, உங்க அப்பாட்ட சொன்னா நான் பயந்துருவேனா? இருடி, வரேன். யாருகிட்ட? உங்க அப்பா என்ன பெரிய கொம்பா? உங்க அப்பா மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். ஏய், ஊர்ல உன்ன மாதிரி எத்தனை பொண்டாட்டி எனக்கு இருக்கா தெரியுமா? எந்திரடி. ஏய், வாடினா. இதோ இந்த ஹோட்டல் தான், இந்த பக்கம் திருப்பா. ஹோட்டல் வந்துருச்சு சித்தி. அது அந்த ஹோட்டல் தான். சார் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணாம இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ்பி வந்துட்டோம். சார் ஐயா வந்துட்டாரு. அக்கா இங்க தான் இருக்காங்களா? சார் சார், அவங்க இங்க தான் இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இன்னும் அரெஸ்ட் பண்ணல சார். அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே? மேனேஜ்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். மேனேஜர் இருக்காரா? இருக்காரு சார். நீங்க அவர் தான் மேனேஜர் சார். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. இவர் தான் இந்த ஹோட்டலோட மேனேஜர். ஹலோ சார். திருவேங்கடம்ன்ற பேர்ல இங்க யாராவது சூட் போட்டிருக்காங்களா? ஆமா சார், ஒரு சூட்டும் 4 ரூமும் போட்டிருக்காங்க. அவங்கள விசாரணை பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஷூர், ப்ளீஸ் கம். ப்ளீஸ் கம். வாங்க.
சார் இந்த சூட் தான் சார். ஓகே கான்ஸ்டபிள் சார் இங்க இருங்க. Yes, sir. நீங்க வாங்கம்மா போங்க. உள்ள search பண்ணுங்க. சார் இங்க யாரும் இல்ல சார், எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? தப்பிச்சிட்டாங்க. என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடுச்சு. தண்ணி எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா, தண்ணி எடு. என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்ன பண்ணுவேன் அபி? தண்ணி தெளிடா. சுமதி, 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 பேசுமா. சுமதி, தண்ணி தெளிடா, தெளி. சுமதி, பேசுமா. என் பொண்ணுக்கு பேச்சு மூச்சு இல்லையே. சுமதி, சுமதி. ஐயோ, அபி, என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு. சித்தி, நீங்க அழாதீங்க சித்தி. நாசம் பண்ணிட்டு போயிட்டாலேமா. சுமதி, சுமதி, பேசுமா. பேசுமா. சுமதி, பேசுமதி. சார் அவர்தான். வரட்டும். கேளுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே மிஸ்டர் திருவேங்கடம்? எஸ். ஆமா, உங்க பொண்ணுக்கு தானே மேரேஜ்? ஆமா. உங்க பேர்ல தான் இங்க ரூம் புக் பண்ணீங்களா? ஆமா. என்ன விஷயம்? என் கூட வாங்க சொல்றேன். என்ன விஷயம் சொல்லுங்களேன். ப்ளீஸ் கம் வித் மீ. சார் நமக்குன்னு வந்து வாச்சிருக்காங்க. சார் என்ன விஷயம் சொல்லாம கூட்டிட்டு போறீங்களே? வாங்க சார் சொல்றேன். என்னப்பா என்ன நடக்குது இங்க? ஒண்ணும் புரியலையே. சுமதி என்னம்மா? தொடாதயா, தொடாத. நாசமா போறவனே, என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டியேடா. உடனடியா கெடுத்துட்டியே. ஏண்டி என்ன ஆச்சு? வேண்டாம் வேண்டாது. உன் காலை பிடிச்சு கெஞ்சினோமே நானும் அபியும். காதுல வாங்கினியேடா நீ. உசுரோட என் பொண்ணை பலி கொடுத்துட்டியேடா படுபாவி. நான் என்ன பண்ணுவேன்? என்ன ஆச்சு சொல்லு, எனக்கு ஒண்ணும் புரியல. சித்தப்பா, சித்தி சொல்றது உண்மைதான் சித்தப்பா. அந்த கும்பல் உங்களை ஏமாத்தி சுமத்தியை நாசம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. நீங்க தான் மிஸ்டர் திருவேங்கடமா? ஆமா சார். என்ன சார் ஆச்சு? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற, ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா? இந்த பொண்ணு உன் சம்சாரமோ உன்கிட்ட அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிருக்காங்க, கெஞ்சி இருக்காங்க. அதை எதையுமே காதுல வாங்கிக்காம இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு வந்து நிக்கிறியா? ஏயா, இந்த பொண்ணு அபி உன்கிட்ட எத்தனை தடவை கெஞ்சி இருக்கு? அறிவு வேண்டாம், யோசிக்க வேண்டாம்? சார் நீங்க என்ன சொல்றீங்க? இங்க என்ன நடந்துச்சு? எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்ன நடந்துச்சா? உன் பொண்ணோட வாழ்க்கையை கெட்டு குட்டிச்சோரா போயிடுச்சியா? அது மட்டும் இல்ல, அவ கழுத்துல காதுல போட்டுக்கிட்டு இருந்த அத்தனையும் கழட்டிட்டு ஓடிட்டாங்க அந்த ஃப்ராடு பசங்க. சார் நல்லா விசாரிச்சு பாத்தீங்களா? சம்மந்தி அப்படி அறிவு கட்டவன, நீ எல்லாம் ஒரு தகப்பனாயா? நீ பெத்த பொண்ணை கெடுத்து குட்டிச்சோராக்கி கட்டி போட்டுட்டு அவன் போட்டிருந்த நகநட்டு எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிருக்காங்க அந்த ஃப்ராடு பசங்க. இப்ப இங்க வந்து அவங்க எல்லாம் நல்லவங்கன்னு நீ சர்டிபிகேட் கொடுக்கறிய? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? போச்சா? எல்லாமே போச்சா?
என்ன நாசமாக்கிட்டு போயிட்டாங்களா அவங்க? அவங்க நாசம் பண்ணலடா, நீதான் உன் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட. நீ விளங்குவியா? உருப்படுவியாடா? குடும்பத்தை கெடுத்து தெருவில் விட்டுட்டியடா படுபாவி. சித்தி வேண்டாம் சித்தி. படிச்சு படிச்சு சொன்னே அபி, வேண்டாம் வேண்டாம் இந்த ஆள்கிட்ட கெஞ்சினியே. உனக்கு இருந்த அக்கறை கூட இந்த பெத்த பாவி பயலுக்கு இல்லையே. இப்ப நான் என் பிள்ளை என்ன பண்ணுவேன்? சாரதா, நான் வேணும். என் பேரை சொல்லாத. சொந்த மனுஷங்க சொல்றதுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்தவங்க சொல்றத நம்பி எங்க எப்படி நடுத்தரவுல விட்டுட்டியேடா. நீ திட்டினதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவ அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு பரிதவிச்சாலே. அப்பெல்லாம் நீ என்ன திமிரா பதில் சொன்ன? உன் திமிருக்கு என் பொண்ணு கடைசியில பலி ஆயிட்டா. நான் பெரிய கொம்பு பிசினஸ் மேன், என் கௌரவம்னு அப்படி இப்படி எகத்தாளமா அபிகிட்ட பேசினியே. இப்பதெல்லாம் எங்கடா போச்சு? எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்க போற? சித்தி சித்தி ப்ளீஸ் பொறுமையா இருங்க. அபி, காசு பணம் போனா கூட சம்பாதிக்கலாம், ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை ஒரேடியா போயிடுச்சு இந்த படுபாவினால. சித்தி சித்தி அழாதீங்க சித்தி. சார் சுமதியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். ஓகேம்மா, நீங்க உடனே கூட்டு போங்க. டேய், தொடாத, தொடாதடா, தொடாத. இனிமே நீ என் பொண்ணை தொடக்கூடாது. உனக்கு அவ பொண்ணு கிடையாது. எங்களோட உறவை இதோட அறுத்துக்கோ. போ, தொடாத. போய்கிட்டு. அபி, ப்ளீஸ் சித்தி. இந்த ஆள் தொடக்கூடாது, கிட்ட வரக்கூடாது. போ. சரி சித்தி வாங்க போலாம். தூக்கு போடுங்க. வாமா வாமா. மிஸ்டர் ராஜா சார், ரிசப்ஷன், செக்யூரிட்டி இவங்க எல்லார்கிட்டயும் இங்க இருந்து புறப்பட்டு போன வண்டியை பத்தின அடையாளம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. இமிடியேட்டா அவங்களை ட்ரேஸ் அவுட் பண்ணி கோழி அமுக்கிற மாதிரி அமுக்குங்க. எஸ் ஓகே. ஓகே சார், கம் ஆன் ஃபாஸ்ட்.